தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. தியேட்டர்ல அது பாக்கும்போது அதை பத்தி கேட்கவே வேணாம். நான் தியேட்டர்ல அந்த பாட்டு கேட்கும்போது நான் ஒரு லைக் சர்ப்ரைஸ்லயே தான் ஃபுல்லா இருந்தா அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தேன் ஃபுல்லாவே. என் நேம் வரதா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் என் வாய்ஸ் அது கேட்கறதா இருக்கட்டும், ஏன் அந்த ட்ரெய்லர்ல வந்துட்டு அந்த என்னோட ஹம்மிங்ல ஆரம்பிக்கும் லைக் அந்த ட்ரெய்லர், அதுவே எனக்கு லைக் சரியலா இருந்தது. சிங்கர்ன்ற மாதிரி ஒரு வாய்ஸ் இல்லை ஆக்சுவலி. நான் இப்போ எப்படி பேசுறேனோ, என் பேசுகிற வாய்ஸ் கேட்டால் வந்துட்டு கனமாக இருக்குது அப்படின்னு. என்னோட வாய்ஸ் கேட்டு யாருமே செம்ம வாய்ஸ்ன்னு சொன்னதே இல்லை சின்ன வயசில். லைக் என்னால் ஓகே நல்லா பாடுறான்னு கூட சில பேர் சொல்லியிருக்காங்களே தவிர்த்து செம்ம வாய்ஸு, செம்மையாக இருக்கும் வாய்ஸு அப்படின்ற மாதிரிலாம் யாருமே சொன்னது. அது என்னவோ ஒரு இன்செக்யூரிட்டி இருந்துகிட்டே இருந்திருக்கு எனக்கு சின்ன வயசில். தட்டு கெட்டு மனசு தானாக வெடிக்க, மொட்டை வெயில் கூட குளிராக அடிக்க, உச்சந்தலை ஏறி உசுரோட உழுக்க, பச்சை இதயத்தை அவன் பத்த வச்சு எரிக்க. டேக் பண்ண ஆரம்பிச்சாங்க. எதுக்கு டேக் பண்ணுறாங்கன்னு முழுக்க பார்த்துருக்கேன். எனக்கு துல்கர் சல்மான் எனக்கு பிடிக்கும், அதளவுக்கு அது அவார்டு பார்த்துருக்கேன். திடீர்னு என் பாட்டு பேர் வந்தோடனே நம்ம பாட்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அவர் வந்து தமிழ் மியூசிக் கேட்பாரு, ஓகே தமிழ் மியூசிக் கேட்பாரு, தமிழ் ஹிந்தி சாங்ஸ் கேட்பாரா அப்படின்ற மாதிரி. ஏன்னா தெரியல, அது ஒரு அவ்வளோ பாப்புலர் கிடையாது. A song you listen to when you're low? When I'm low of late, I've been liking the song called Kathadi. I think the single by Anand Kashnath and Subla. Do you have a It's Sublashini. பிளேபேக் சிங்கிங்க்கு போகும்போது ஜிவி சார் கிட்ட இருந்து ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் மாதிரி ஜாலியா பேசும்போது அவர் கொடுத்தாரு ஏதாச்சும் அட்வைஸ்? நான் தான் கேட்டிருக்கேன். அதான் நீங்க என்ன புதுசா கேக்குறீங்க, எனக்கு இப்பதான் தோணுது. இல்ல ஒரு கேள்விலாம் நம்ம ஏன் கேட்கல, நம்ம ஏன் அதில். ஏன்னா எனக்கு நான் வந்துட்டு ஆனஸ்டா சொல்லணும்னா ஒரு இதுலயே இருப்பேன், ஒரு பிரமிப்புலயே இருந்துருவேனா. அதனால ஒரு நார்மல் கான்வர்சேஷன், இந்த சோஷியலைசிங் அதெல்லாம் பண்ணவே மாட்டேன். அதுதான் என்னோட வீக்னஸ். அந்த ஃபர்ஸ்ட் சாங்கு இவ்வளோ வைரல் ஆகி எனக்கு அது லைக் அப்போ அந்த அவார்டு கிடைக்கிறது மட்டும் இல்லை, என்னோட மைண்டில் எல்லாமே நம்ம எப்படி ஆரம்பித்தோம், பாடகியாவோன்னே நம்ம நம்பலை, எல்லாமே எனக்கு அந்த ஒரு கையில் கிடைக்கும் போது மை ஹோல் லைஃப் ஃப்ளாஷ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை ஐஸ்ன்னு தான் சொல்ல முடியும். கோல்டன் ஸ்பேரோ என் நெஞ்சில் ஆரோ, நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ, மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன்தான் ஹீரோ, சிங்கிங் டூயட்டு வேற யாரோ, கப்பலு கோலு இவ சிங்கிள சுத்தின கேளு, சங்கதி என்னன்னு கேளு. மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ என் கூட த ட்ரெண்ட் செட்டர் இருக்காங்க, த கோல்டன் ஸ்பேரோவோட சிங்கர் சுப்லாஷினி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஸோ உங்களோட வாய்ஸ் பத்தி தான் முதல்ல சொல்லி ஆகின ஒரு யூனிக்கான ஒரு வாய்ஸ் இல்லையா? ஸோ இதுல நீங்க பாட ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பாட்டுகள் பாடி ட்ரை பண்ணியிருப்பீங்க. உங்க வாய்ஸ்க்கு என்ன செட் ஆகும் சின்ன வயசுல இருந்தே ட்ரை பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சி ட்ரை பண்ண ஒரு பாட்டுனா என்னவா இருக்கும்? டு பி ரியலி ஆனஸ்ட், எனக்கு சின்ன வயசுல வந்துட்டு ஃபீமேல் போர்ஷன்ஸே எட்டாது. லைக் சின்ன வயசுல இருக்கும்போது என் வாய்ஸ் கொஞ்சம் என்ன லோவர் ரேஞ்ச் தான் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணி ரேஞ்சு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், ஆனால் அது ஒரு லெவலுக்கு தான் வந்துட்டு ஒரு ஹியூமன் வாய்ஸால் இது பண்ண முடியும். ஸோ அந்த நம்ம ரேஞ்சுங்கிறது வந்து முடிஞ்ச அளவுக்கு அதிலே தான் இருக்கும். ஸோ நான் நிறையா வந்துட்டு மேல் சாங்ஸ் தான் பாடி பழக்கம். எனக்கு அடியே கொள்ளுதே இல்லை ஸ்ருதி ஹாசனோட பாட்டு, அதெல்லாம் பாடி என்ஜாய் பண்ணி எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ அதை லைக் அதுதான் ஞாபகம் வருது எனக்கு. ஓகே. ஸோ ஸ்ருதி ஹாசன் பாடினா அதெல்லாம் வந்துட்டு நமக்கு செட் ஆகுன்ற மாதிரி ஒரு இது. ஓகே, அது நல்லா இருக்கும். இப்போ மேல் வாய்ஸ்னா எது ட்ரை பண்ணிருக்கீங்க? நமக்கு மேல் வாய்ஸ் தான் எல்லாமே. ஸோ அவங்க லைக் இப்போ டுவெட்னா கூட கொஞ்சம் என்ன சொல்லிட்டு மனோ சாரோட, எஸ்பிபி சாரோட பாடுறது தான் ஜாஸ்தி. ஏதாச்சும் ஒரு பாட்டு எங்களுக்காக அந்த மாதிரி ட்ரை பண்ணி ஏதாச்சும் சொதப்பட ஏதாச்சும் சாங் இருக்கு அது மாதிரி? எனக்கு வந்துட்டு முன்பேவா வந்து லைக் ரொம்ப ஹை பிட்ச் இல்லையா? ஸோ அதில் வந்துட்டு ஸ்ரேயா கோஷல் மேமோட வாய்ஸ்ல தான் நான் பாடுவேன்னு சொல்லிட்டு இப்படி மாற்றி என் வாய்ஸை இப்படி மாற்றி பாடினதெல்லாம் உண்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது. அதுக்கப்புறம் என்னோட சீனியர் ஒருத்தங்க ஸ்கூலில் தான் சொன்னாங்க, அதெல்லாம் பண்ணால் தொண்டை போயிடுமா அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, அப்போ நிறைய பண்ணிகிட்டே இருந்தால் தொண்டை போயிடும்ட்டாங்க. சரி ஓகே, அப்போ தான் வந்து சரி ஓகே பயந்து நான் ஸ்டாப் பண்ணுது. இப்படியே பாடுவேன். அது சின்ன வயசுல வந்துட்டு இருந்தது நிறையா லைக் பாடி. இப்போ எனக்கு தெரியல வருமா. உங்களோட ஒரு ஃபேவரட் சாங் எங்களுக்காக பாட முடியுமா?
எந்த காற்றின் அலாவலில் மலரிதழ்கள் விரிந்திடுமோ, எந்த தேவ வினாடியில் மனறைகள் திறந்திடுமோ, ஒரு சிறு வலி இருந்ததுவே இதயத்திலே இதயத்திலே, உனதிரு விழி தடவியதால் அமிழ்ந்து விட்டேன் மயக்கத்திலே, உதிரட்டுமே உடலின் திரை, அதுதான் இனி நிலாவின் கரை கரை. சூப்பர் தேங்க்யூ ஃபார் சூப்பர் மேம், சூப்பர் மேம். ஸோ இப்போ ரிலீஸ் ஆகி இருக்கிறவங்களோட எல்லா பாட்டுமே ட்ரெண்ட் செட்டிங்காக தான் போயிட்டு இருக்கு. அது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான். அது எப்படி ஃபீல் ஆகுது இப்போ? கோல்டன் ஸ்பேரோவா இருந்தாலும், கிசிக்கா இருந்தாலும், காத்தாடியா இருந்தாலும், எல்லாத்துக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேன் பேஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஹவு டஸ் தட் ஃபீல்? நம்ம பாட்டு இப்படி ஒரு ட்ரெண்ட் செட்டிங்ல போயிட்டு இருக்குங்கிறது எப்படி இருக்கு? டு பி ஆனஸ்ட் கொஞ்சம் சரியெல்லாம் தான் இருக்கு. நம்ம வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லேண்ட் பண்ற ஸ்டேஜ்ல வந்துட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அது லேண்ட் ஆகி அது ரிலீஸ் ஆகி அது வந்து மக்களுக்கும் பிடிக்குதுங்கும் போது அது வந்துட்டு என்னால் கொஞ்சம் நம்புறதுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு. ஸோ நல்லா இருக்கு ஃபீலிங். நல்லா இருக்கு. ஓகே, உங்களோட ரீல்ல இதுல அதாவது ஒரு கமெண்ட் நான் பார்த்தேன். அதாவது யாருமே ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்குது, இதே சத்தியமா அது நான் தாண்டா பாடி இருக்கேன் அந்த பாட்டைங்கிற மாதிரி ஒரு இது போட்டிருந்துச்சுல்ல. ஸோ ஹவு டஸ் தேட் ஃபீல்? லைக் நம்ம பாட்டு ட்ரெண்ட் ஆகுது, பட் எங்கேயோ ஒரு பாயிண்ட்ல நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கிற ஒரு ஃபீல் வந்திருக்கா? ஆர் ஹவு டு யூ டேக் தட்? ஐ ட்ரை டு டேக் திங்ஸ் பாசிட்டிவ்லி ஒன்லி. எனக்கு வந்துட்டு இப்போ வந்து வாய்ஸ் ரீச் ஆயிருக்கு, அது போதும் இப்போதைக்கு. என்னால் இப்போ ஃப்ரீயாக நடமாட முடியும். எங்கெல்லாம் நான் பெசன்ட் நகர் பீச்சில் நின்றுருந்தேன். அங்கே வந்துட்டு ஒரு கடை இருந்தது, அங்கே வந்து என் பாட்டு போட்டுட்டு இருந்தாங்க. வாசல்லே நின்றுட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். யாருமே கண்டுக்கல. அதுவே எனக்கு பிடிச்சிருக்கு. லைக் ஃப்யூச்சரில் மேபி கண்டக்ட் ஆகுனா அது ஒரு தனி இதில் இருக்கும், அது ஒரு தனி வைபாக இருக்கும். இப்போதைக்கு என் பாட்டு கேட்குறாங்க, அது போதும் எனக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல போகும்போது நீங்களே கேட்டிருக்கீங்களா? நீங்கன்னு தெரியாம யாராச்சும் ஜாலியா அப்படி பேசுறீங்க, இந்த பாட்டு கேட்டா சூப்பரா இருக்குடா வாய்ஸ், அந்த மாதிரி கேட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி கேட்டதில்லை. ஆனா வந்துட்டு லைக் ரேண்டமா பாட்டு போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்குன்னா, எங்க என் பாட்டு போட்டாலுமே அதை வீடியோ எடுத்து அனுப்பிச்சிடுறது. அவங்க கிட்ட இருந்து கேட்குற கதை தான் ஜாஸ்தியா இருக்கும். லைக் நானா கண்ணில் பட்டு என் கண்ணு முன்னாடி பேசுறதோட அவங்க வந்து என் முன்னாடி இப்படி பேசிட்டு இருந்தாங்க, என் முன்னாடி அப்படி பேசிட்டு இருந்தாங்க, என் முன்னாடி அந்த பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க, அவங்க வீட்டில் யாராவது குழந்தை டான்ஸ் ஆடி இருக்கோம், அதை வீடியோ எடுத்து அனுப்புறது. அந்த மாதிரி எனக்கு தினமும் என்னோட பூஸ்ட் ஆஃப் செரட்டோனின் வந்து எனக்கு இது மூலியமாக தான் கிடைக்குது. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸும் அனுப்புவாங்க, ஃப்ரெண்ட்ஸும் அனுப்புவாங்க. ஸோ அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். ஓகே, அந்த இப்போ கோல்டன் ஸ்பேரோக்கு வரும்போது இந்த ஒரு ஃபோட்டோ எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் போட்டிருந்தது ஸ்டோரியில், திஸ் ஃப்ரேம் மைட் ஆல்வேஸ் லிவ் ரெண்ட் ஃப்ரீ இன் மை ஹெட். அது எப்படி இருந்துச்சு? ஜிவி சார் பேர் இருக்குது, தனுஷ் சார் பேர் இருக்குது, அறிவு சார் பேர் இருக்குது, உங்கள் பேர். ஹவு டஸ் இட் ஃபீல்? லைக் ஃபர்ஸ்ட் கொலாபரேஷனே வந்துட்டு ஜிவி சாரோட நான் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ அது மட்டும் இல்லாமல் தனுஷ் சார் இருக்காரு, அறிவு சார் இருக்காரு, எல்லாமே ஒரு ஸ்டார் ஸ்டடடான ஒரு கொலாபரேஷன் எனக்கு ஃபர்ஸ்ட் சாங்காகவே கிடைக்கும்னு நான் நினச்சே பார்த்துருக்க மாட்டேன். சின்ன வயசில் அவங்கவுங்க சாங்ஸ்லாம் கேட்டு நம்ம இது பண்ணியிருந்திருப்போம். அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் அறிவு சார் என்ன மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, லைக் ஒரு சொசைட்டல் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் எந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியும். நான் நினச்சி பார்க்காத ஒரு விஷயம், அதனால தான் அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கொஞ்ச நேரம் நான் பார்த்துட்டே இருந்தேன். அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் போட்டிருந்தாங்க என் பேரா அப்படின்னா அந்த மாதிரி இருந்தது. ஸோ தியேட்டரில் அது பார்க்கும்போது அதை பற்றி கேட்கவே வேணாம். நான் தியேட்டரில் அந்த பாட்டு கேட்கும்போது நான் ஒரு லைக் சர்ப்ரைஸ்லேயே தான் ஃபுல்லாக இருந்தா அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தேன் ஃபுல்லாகவே. என் நேம் வரதா இருக்கட்டும், ஃபஸ்ட்டு என் வாய்ஸ் அது கேட்குறதா இருக்கட்டும், ஏன் அந்த ட்ரெய்லரில் வந்துட்டு அந்த என்னோட ஹம்மிங்கில் ஆரம்பிக்கும் எனக்கு அந்த ட்ரெய்லர், அதுவே எனக்கு லைக் சரியலாக இருந்தது. ஃபஸ்ட்டு டைம் நான் தியேட்டரில் பார்த்தேங்கிறதுனால அது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது.
நைஸ். இப்போ கம்மிங் டு இப்போ ஜிவி பிரகாஷ் சார் இருந்தாலும் தனுஷ் சார் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஜிவி சார் எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்ககிட்ட சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் பாட போறீங்கன்னு சொல்லிட்டாங்க. என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு உங்களுக்கு? இவங்க எப்படி இருப்பாங்கங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கும்ல, ஐயோ இப்போ ஜிவி சார் போனால் இப்படி தான் இருப்பார், அப்படி ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கா? எப்படி இருந்துச்சு? அண்ட் அங்கே போனதுக்கப்புறம் அது எப்படி மாறிடுச்சு? எனக்கு அவங்க எப்படி இருப்பாங்கங்கிறதோட நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்றத நினச்சிட்டே தான் நான் போனேன். நம்ம வந்துட்டு கொஞ்சம் நல்லா பாடணும், நல்லா பண்ணிடணும், எப்படியாவது இதை வந்துட்டு வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு பயத்தோடு தான் உள்ளே போனேன். ஆனால் அங்கே போனோடனே அவங்க 2 பேருமே ஜாலியாக, அவங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பே க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஜாலியாக பேசிட்டு அந்த இதில் அப்பப்போ கொஞ்சம் என்னையும் லைக் அந்த பேண்டரில் என்னையும் இன்வால்வ் பண்ணிட்டு என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக நான் ஒரு 30 minutes லைக் அந்த அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்படியே சைட் பை சைட் நானும் இந்த பக்கம் உட்காந்து கவனிச்சுட்டு இருந்தேன். அப்படி சோஃபாவில் அப்படியே திரும்பி உட்காந்துட்டு இப்படி எட்டி பார்த்துட்டு கவனிச்சுட்டு இருந்தேன். லைக் அது பார்க்கும் போதே கொஞ்சம் காம் ஆயிட்டேன்னு தான் நான் சொல்ல முடியும். அவங்க வந்துட்டு எந்த அளவு, ஏன்னா 2 பேருமே ப்ரொஃபஷ்னல்ஸ், லைக் சீரியஸான அந்த ஒர்க் மோடில் இருந்தாலுமே ஒரு லைக் ஒரு காம் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி எனக்குள்ளேயே நான் சொல்லிக்கிட்டேன். ஸோ ஓகே. இப்போ ஜிவி சார் நமக்கு தெரியும் சூப்பராக பாடுவார். பட் அகேன் நீங்கள் வரும்போது தனுஷ் சாரும் ஆல்வேஸ் ஆப்வியஸ்லி ஹீஸ் அ சிங்கர். ஸோ இங்கே நமக்கு டேரக்டர் ஒரு மேஜர் ஒரு கிரிட்டிக்காக இருக்காரு இல்லையா? ஸோ அது ஏதாச்சும் சொல்லி கொடுத்தாரா? ஏன்னா நம்ம பசங்களோட இன்டர்வியூல லைக் நடிச்சிருக்கிறவங்க அவங்க சொல்லுவாங்க தனுஷ் சார் நடிச்சே காட்டுவாங்க, ஒவ்வொரு சீனும் நடிச்சு காட்டுவாங்க. ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு லைனும் பாடி காமிச்சாரு. லைக் இந்த மாதிரி பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவர் இவ்வளவு வேணும் எனக்கு, இந்த எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவராலையுமே பாட முடியும். ஸோ அதனால அவர் ஃபுல்லா பாடி காமிச்சிட்டாரு. அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணது, அவ்வளவுதான். ஸோ அதே டைனமிக் தான் இங்கேயும் எனக்கு ஒர்க் ஆச்சு. ஓகே. இப்போ ஜிவி சார் அந்த மாதிரி பாடி காட்டினாரா இல்லை தனுஷ் சார் மட்டும்? தனுஷ் சாரே பாடி காமிச்சிட்டாரு. ஸோ ஓகே. இல்ல இப்போ தனுஷ் சார் சொல்லுங்க சார். இல்ல 2 பேருமே இருந்தாங்க அங்க. ஸோ அதனால அவரே பாடி காமிச்சிட்டாரு. ஸோ ஜாலியா போச்சு. இப்போ தனுஷ் சார் சொல்லி கொடுக்கும்போது ஜிவி சார் இங்க இருந்து இல்ல அப்படி இல்லை கொஞ்சம் இப்படி அந்த மாதிரி ஏதாச்சும் கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லாங்களா? அவங்க 2 பேருமே அதே வேவ்லென்த்ல இருந்தாங்க அந்த சாங்கை பொறுத்த வரைக்கும். லைக் ஸோ பெரிய மாத்து கருத்து எதுவும் பெருசா இல்லை. ஸோ ஓகே. ஸோ உங்களுக்கு இப்போ அவங்க கிட்ட இருந்து ஒரு விஷயம் as an singer budding artist-ஆ what do you think inspired you most in them? எனக்கு 2 பேருமே எவ்வளோ ஒர்க்கஹாலிக்ன்றது எனக்கு அங்கே புரிஞ்சுது. ஸோ லைக் அவங்க சைட் பை சைடு எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, அதெல்லாமே இப்போ மேபி அது ரிலேட்டபிளாக இல்லாமல் இருக்கலாம். இப்போ வந்துட்டு ஏன்னா நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவேன் அட் அ டைம் அந்த மாதிரி இருக்கு. ஆனால் அந்த டைம்ல எப்படி அதை ஹேண்டில் பண்ணுங்கிறது என் கண் முன்னாடி பார்த்தேன் நான். அது லைக் அவர் சைட் பை சைட் கால்ஸ் எடுத்துட்டு இருந்தாரு, சைட் பை சைட் லிரிக்ஸோட ஒர்க் சைட் பை சைட் போயிட்டு இருந்தது எல்லாமே. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போதுட்டு டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றாங்க அப்படிங்கறது பார்க்கும்போது அண்ட் குட்டியும் இருந்தா, அப்போ ஜிவி பிரகாஷ் சாரோட டாட்டரும் இருந்தாங்க. ஸோ லைக் அதெல்லாம் பார்க்கும்போது லைக் வாவ், எல்லாமே நம்ம அட் அ டைம் நம்ம டேக் கேர் பண்ணோங்கிறதே கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனலாக இருந்தது. ஓகே, நைஸ். அடுத்தது நான் கேட்கணும்னு நினச்சது கிசிக் சாங்கை பற்றி தான் அண்ட் டிஎஸ்பி சாரை பற்றி. அந்த கிசிக் சாங் கிரியேட் பண்ண ஒரு ஆரா, ஒரு மேஜிக், இட்ஸ் டிஃப்ரெண்ட்னோ. ஒரு மாசத்துக்கு ஃபுல்லாக அந்த பாட்டு தான் எங்கே திறந்தாலுமே அந்த பாட்டாக தான் இருந்துச்சு இல்லையா? ஸோ எப்படி டிஎஸ்பி சார் எப்படி உங்ககிட்ட வந்து லைக் ஹவு டிட் ஹி அப்ரோச்ட் ஆர் ஹவு டிட் தட் ஹேப்பன்? ஸோ த team approached me after listening to Golden Sparrow actually. Okay. So they were looking for a new voice like for the song, like ஒரு ஃப்ரெஷ்ஷான வாய்ஸ். ஏன்னா ஊவாண்டாவால they brought someone new and energetic. So that's the vibe that they were going for. And night வந்து அந்த பாட்டு லிசன் பண்ணிட்டுதாங்கன்னு நினைக்கிறேன். திடீர்னு எனக்கு நைட் ஒரு மெசேஜ் வந்தது டிஎஸ்பி சாரோட டீம்லேருந்து, இந்த மாதிரி நாளைக்கு பண்ணிக்கலாமா ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. நான் உள்ளே போகிறேன், அந்த பாட்டு வந்து லைக் ஒரு மாதிரியா ரெடி ஆயிடுச்சு. அப்பே டிஎஸ்பி சார் இஸ் அ பால் ஆஃப் எனர்ஜி. லைக் அவரு ஒரு பாட்டு போட்டுட்டு உட்கார்ந்துட்டு கேட்க மாட்டார், அவரு டான்ஸ் ஆடிட்டே தான் கேட்பாரு. அவருக்கு அந்த வேலிடேஷன் வந்து அவர் அந்த எனர்ஜியை ஃபீல் பண்ணி கொடுக்குற வேலிடேஷன் தான் அந்த சாங்குக்கு. ஸோ அது பார்க்கும்போதே வாவ் அப்படின்ற மாதிரி இருந்தார். அவர் ஃபுல்லாக டான்ஸ் ஆடிட்டே சுற்றிக்கிட்டே தான் இருந்தார். அவர் லைக் எனக்கே கொஞ்சம் இடுப்பு வலிக்குது சார், என்ன சார் நீங்கள் டான்ஸ் ஆடுறத பார்த்தா எனக்கே கொஞ்சம் ஓல்டாக ஃபீல் ஆச்சு எனக்கு அவரை பார்த்தா. அவ்வளோ யூத்ஃபுல்லான ஒரு எனர்ஜி அந்த ஸ்டுடியோவில்.
ஓகே. அது இப்போ அந்த சாங்கோட மீட்டரு வேற லெவலான மீட்டர் இல்லையா? ஸோ இதுக்கு இவரே என்ன மாதிரி நீ இந்த மாதிரி மூட்ல தான் இருக்கணும், இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ, அந்த மாதிரி டிப்ஸ் ஏதாச்சும் கொடுத்தாரு? என்ன மாதிரி கான்வர்சேஷன் போச்சு உங்களுக்குள்ள? தேங்க்ஃபுல்லி எல்லாருமே நல்ல பாட தெரிஞ்ச மியூசிக் டைரக்டர்ஸ் அண்ட் டிரெக்டர்ஸாக இருந்தாங்களா. ஸோ அவரை எந்த ஃபீலிங் எனக்கு அந்த ஒரு லைன்ல வேணுமோ அதை அவரே பாடி காமிச்சிட்டாரு. ஸோ லைக் இந்த மாதிரி பாடுமா அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா அதை நான் அப்படியே ஃபீமேல் வாய்ஸ்ல பாடணும், அவ்வளோதான். வேற எந்த ஒரு சேஞ்சஸுமே நான் பெருசா பண்ணல. அந்த ஒரு ஆக்டிங் லைக் எந்தெந்த மூட்ல இருக்கு அந்த பாட்டுங்கிறத ஃபுல்லா அவரே பண்ணி காமிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் பண்ணி காமிக்கலன்னா என்ன பண்றதுன்னு நான் ஃபிகர் அவுட் பண்ணணும். பட் யா, ஸோ லைக் பக்காவா ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடைச்சிருச்சு எனக்கு. ஓகே. அண்ட் காத்தாடி, இந்த 3 பாட்டை பற்றி நம்ம எப்படியும் பேசிதான் ஆகணும். காத்தாடி ஆக்சுவலி டு பி ஹானஸ்ட் ஐ டென்ட் நோ தட் யூ சாங் த சாங். எனக்கு இப்போ தான் தெரிஞ்சது. எல்லாரோட பிளேலிஸ்ட்லேயும் எப்போவுமே இருக்கிற ஒரு சாங் தான். லைக் இப்போ மைண்ட் லோவாக இருந்தாலோ ஹாப்பியாக இருந்தாலோ அப்படிப்பட்ட ஒரு சாங் தான் இல்லையா? ஸோ உங்களுக்கு அது பர்சனலி ஹவு ஃபேவரட் இட் இஸ்? அண்ட் நீங்கள் என்ன மாதிரி சுச்சுவேஷனில் அந்த பாட்டு கேட்பீங்களா? இது நான் தான் பண்ணேன், ஸோ அதனால கேட்பேன் ஆப்வியஸ்லி. ஸோ ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் சாங் அப்படின்றதுனால ரொம்பவே க்ளோஸ். இதுக்கு முன்னாடி ஒரு 1 minute சாங் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். ஆனால் அது we do not properly make it for it to be out on audio platforms. அது சும்மா இன்ஸ்டாகிராமுக்காக பண்ணது. ஸோ அது நல்லா போயிட்டுருக்குன்றதை பார்த்துட்டு சரி இன்னொரு இன்ஸ்டாகிராமுக்குன்னு ஒரு போஸ்ட் போடலான்ட்டு பண்ண ஒரு சாங் தான் இது. ஆனால் அதுக்கப்புறம் இல்லை திஸ் ஹேஸ் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுத்தின ஒரு பாட்டாக தான் இருக்குது காத்தாடி. ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் போடலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒர்க்கை வெளில போட்டது தான் காத்தாடி. ஸோ இட் வில் ஆல்வேஸ் பி வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் ஆஸ் அ சாங் ரைட்டர் அண்ட் கம்போசர் எனக்கு ஒரு பெரிய வேலிடேஷன் எனக்கு அது மூலியமாக கிடச்சிதுன்னு தான் சொல்ல முடியும். ஓகே, நம்ம எழுதின லிரிக்ஸ் இது first time it's out in a scale that we didn't even imagine it to be. அதனால அது ஃபர்ஸ்டே ரிலீஸ் ஆகும்போது எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தான் இருந்தது. டக்குன்னு மக்கள் கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுவே எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஷாக்காக தான் இருந்தது. அதுக்கப்புறம் திடீர்னு அவுட் ஆஃப் நோவேர் ஒரு 2 years 3 years டவுன் ஏன்னா 2021 ரிலீஸ் பண்ண சாங் இது. திடீர்னு துல்கர் சல்மான் கேட்குறாரு அது இதுன்னு சொல்லிட்டு ஒன்று நடக்கும்போது இட் ஸ்டில் சர்ப்ரைசஸ் மீ. என்னென்ன லைக் ஒருத்தர் என்கிட்ட காத்தாடி கேட்குறேன், நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன், எனக்கு எப்போவுமே நான் கார் ரைடு போகும்போது தான் கேட்பேன் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லும் போது எனக்கு இன்ஸ்டாகிராமில் சொல்லும் போதும் நான் காத்தாடியிலேருந்து உங்களை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ற அளவுக்கு சொல்லும் போதுமே எனக்கு உள்ள ஒரு லைக் ஒரு ஃபர்ஸ்ட் பார்ன் சைல்டு வைப்ஸ் கொடுக்குது. ஸோ நமக்கு எப்போவுமே அந்த ஃபர்ஸ்ட் ஒர்க் நம்மளுக்கு க்ளோஸ் டு அவர் ஹார்ட்டாக இருக்கும் இல்லையா? ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம எந்த நிலமையில இருந்தோம் நமக்கு தெரியும். அது வந்தோடனே ஒரு மியூசிஷியன் அப்படின்ற ஒரு லைக் இதுவே அதுதான் நம்மளுக்கு கொடுத்தது. அது அடுத்தது நான் ஆக்சுவலி காட்ட வந்தது இந்த ரீல் தான், துல்கர் சல்மானோட ரீல் தான். how was it when he mentioned your name, காத்தாடி sang by சுப்லாஷின்னு மென்ஷன் பண்ணும்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம் இல்லையா? கண்டிப்பா இப்படி அவங்க பேசுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அது ஃபர்ஸ்ட் கேட்டப்போ நம்ம பேர் தானே சொல்கிறாங்க. how was it feeling? ஸோ ஆக்சுவலி 2 தடவை சொன்னார். ஸ்பாட்டிஃபையோட ஒரு ரீலில் ஃபர்ஸ்ட் சொன்னார். அப்போ நிஜமாலே வா அப்படின்ற மாதிரி ஆச்சு. ஏன்னா எனக்கு ரேண்டமாக பீப்புள் ஸ்டார்ட் டேகிங் மீ இந்த ரீல். அது டேக் பண்ணலன்னா நான் தானாக பார்த்துருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஆக்சுவலி டேக் பண்ண ஆரம்பிச்சாங்க. எதுக்கு டேக் பண்ணுறாங்கன்னு முழுக்க பார்த்துருக்கேன். எனக்கு துல்கர் சல்மான் எனக்கு பிடிக்கும், அதளவுக்கு அதை அவார்டு பார்த்துருக்கேன். திடீர்னு என் பாட்டு பேர் வந்தோடனே சார் நம்ம பாட்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அவர் தமிழ் மியூசிக் கேட்பாரு, ஓகே தமிழ் மியூசிக் கேட்பாரு, தமிழ் ஹிந்தி சாங்ஸ் கேட்பாரா அப்படின்ற மாதிரி. ஏன்னா தெரியல, அது ஒரு அவ்வளோ பாப்புலர் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ லைக் அது ஒரு வேற லெவலான ஃபீலிங் இருந்தது. அண்ட் செகண்ட் டைம் மென்ஷன் பண்ணும்போது ஓகே அவர் மனசுல நம்ம சாங் இடம் பிடிச்சிருச்சு, அது போதும் எனக்கு. அவன் நம்மலாம் இடம் பிடிக்கும். ஆனால் ஸோ அது ஒரு சம ஹோல்சமான ஃபீல். பட் காத்தாடி இஸ் ஆக்சுவலி ஒரு அண்டர்ரேட்டடான ஒரு சூப்பரான சாங். அது என்னோட ஃப்ரெண்டு சொல்லி கேட்டிருக்கு. அது அண்டர்ரேட்டடாகவே இருக்கட்டும், எல்லாரும் கேட்டு அதை ரொம்பவே ட்ரெண்ட் ஆக்குனா இதாகி போயிடும். நீங்களும் நினச்சிருக்கீங்களா? வேணாம், அது அப்படியே இருக்கட்டும், இல்லை எல்லாருமே கேட்கட்டும், பட் அதை ட்ரெண்ட்லாம் ஆக்க வேணாம், அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா?
அது மாதிரி யாரும் நினைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்ல. அட்லீஸ்ட் எனக்கு நிறைய இதை தவிர்த்து எல்லா இண்டி சாங்ஸும் ஆல்மோஸ்ட் அண்டர் ரேட்டடாக தான் இருக்கு. ஸோ அது இருந்துட்டு போகுது. காத்தாடி ட்ரெண்டே ஆகட்டும், பிரச்சனை இல்லை. எனக்கு அவ்வளோதான். அண்டர் ரேட்டட் சாங்ஸும் வச்சிருக்கேன். ஸோ அதனால அண்டர் ரேட்டடாகவே இருந்துட்டா அப்புறம் என்ன பண்றது? பட் சில சாங்ஸ் நமக்கு அப்படி இருக்கும் இல்லையா, லைக் ரொம்ப ட்ரெண்ட் ஆகி அது ஒரு ஒரு எல்லாருக்குமே அது பிடிக்காம போற ஒரு பாயிண்ட் வரும்ல, கேட்டு. சோ அதுல நிறைய பேர் நான் சொல்லி கேட்டிருக்கேன் அண்டர் ரேட்டட் கொஞ்சம் சாங்ஸ் அப்படியே அண்டர் ரேட்டட். பிளேலிஸ்ட் ஃபுல்லா கேளுங்க, ஃபுல்லாவே அண்டர் ரேட்டட் தான். இதை வந்து ட்ரெண்ட் பண்ணி விடுங்க, பரவாயில்ல. ஒன்னு ட்ரெண்ட் ஆனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ நீங்க பாடின பாட்டிலே விச் ஒன் டு யூ வாண்ட் டு சிங்னா ஏதாச்சும் எங்களுக்காக? கோல்டன் ஸ்பேரோ என் நெஞ்சில ஆரோ, நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ, மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன்தான் ஹீரோ, சிங்கிங் டூயட் வேற யாரோ, கப்பலு கோலு இவ சிங்கிள சுத்தின கேளு, சங்கதி என்னன்னு கேளு இனியவன் தான் ஆளு, நெத்திலி மீன் ஒரு கெத்துல சுத்துற நீன்னு, நிக்குது லைனு நீ மின்னுக்கிற மூணு. சீக்கிரமா முடிச்சிட்டீங்க. என்னது ஃபுல் பாட்டு இன்னும் கொஞ்சம் திருப்பி கோல்டன் ஸ்பேரோ தான் வரும். ஓகே, இதுல லிரிக்ஸ் ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு. இதுல கொஞ்சம் லிரிக்ஸ் தனுஷ் சாரோட பையன் தான் எழுதியிருக்காங்கன்னு, அப்படியா? அப்படிதான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அந்த கோரஸ்ல there is some involvement ன்னு நினைக்கிறேன். லைக் அது ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அவங்க அதுக்கப்புறம் அதை வச்சு ஒரு பாட்டு உருவாயிருக்கா என்னன்னு தெரியல. எனக்கு சத்தியமா கேட்கலையா? நான் அதெல்லாம் கேட்கல. நான் எந்த பீதியில இருந்தேன், நான் உட்காந்து இதெல்லாம் உட்காந்து கேட்டுட்டு இருக்க முடியுமா? லிரிக்ஸ் யாரும் எழுதுனா நான் உட்காந்து கொஸ்டின் கேட்டுட்டு இருக்க முடியுமா? ஸோ அதனால நான் வந்துட்டு அப்பா பாடிட்டு போகணும், நல்லபடியா முடியணும் எல்லாம் அப்படின்ட்டு தான் இருந்தேன். முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க? நல்லா பாடிருக்கோமா, அது வந்துச்சுல சூப்பரா பாடுற அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா விட்டுட்டாரு. ஓகே, அந்த ஏதாச்சும் இனிமே இப்போ பிளேபேக் சிங்கிங்க்கு போகும்போது ஜிவி சார் கிட்ட இருந்து ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் மாதிரி ஜாலியா பேசும்போது அவர் கொடுத்தாரு ஏதாச்சும் அட்வைஸ்? நான் தான் கேட்டிருக்கணும். அதான் நீங்க என்ன புதுசா கேக்குறீங்க, எனக்கு இப்பதான் தோணுது. இல்ல ஒரு கேள்விலாம் நம்ம ஏன் கேட்கல, நம்ம ஏன் அதுல. ஏன்னா எனக்கு நான் வந்துட்டு ஆனஸ்டா சொல்லணும்னா ஒரு இதுலயே இருப்பேன், ஒரு பிரமிப்புலயே இருந்துருவேனா. அதனால ஒரு நார்மல் கான்வர்சேஷன், இந்த சோஷியலைசிங் அதெல்லாம் பண்ணவே மாட்டேன். அதுதான் என்னோட வீக்னஸ். வேற இன்டர்வியூவா மாறிட்டு இருக்கு. என் ஸ்ட்ரெங்க்ஸ் அண்ட் வீக்னஸ் எல்லாம் வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். பட் ஆக்சுவலி லைக் அவங்க இந்த சாங் எப்படி பண்ணாங்க அப்படிலாம் கேட்கணும்ட்டுலாம் கனவு கண்டு வச்சிருப்பேன். ஆனா அங்க நேர்ல போனா எதுவுமே கேட்க மாட்டேன், அப்படியே வாய மூடிடுவேன். அதான் நான் கேட்கணும். நம்ம ஒரு கான்வர்சேஷன்ல கொஞ்சம் கியூரியாசிட்டியில கேட்போம்ல, இது எப்படி பண்ணீங்க, எப்படி ஒரு நாள் உங்களோட ருட்டீன் எப்படி போகுது, மாதிரி நிறைய கேட்கணும்னு தோணும்ல வீதியில. அப்ப வந்து வீதியிலேயே அப்சர்வ் மட்டும் பண்ணிப்பேன் நல்லா, அவங்க எப்படிலாம் ஒர்க் பண்றாங்க, அவங்க லைக் ப்ரோக்ராமிங் பண்றது, உட்காந்து கவனிச்சிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி தான் போகுமே தவிர்த்து வாய் ஓப்பன் பண்றது கொஞ்சம் பயம். இனிமே அடுத்து நெக்ஸ்ட் டைம் ப்ராபப்லி கண்டிப்பா. யா, ஸோ இனிமே நெக்ஸ்ட் யார் கூட ஒர்க் பண்ணணும்னு எல்லாமே சொல்லி இளையராஜா சார் கூட இல்லைன்னா ஏஆர் ரஹ்மான் கூடன்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் டு எல்லாருமே எனக்கு வந்து எல்லாரோடையும் லைக் ஒரு பாட்டு. ஆமா, எனக்கு ஒரு பாட்டு ஐ வாண்ட் டு கொலாபரேட் வித் as many artists as possible. இப்போ நெக்ஸ்ட் வந்து அதுதான் ட்ரீம். லைக் ஏன்னா ஒருத்தரோட கொலாபரேட் பண்ணும்போது ஒன்று நம்ம கற்றுப்போம். ஆப்வியஸ்லி இவ்வளோ பெரிய ஜாம்பவான்களோட கொலாபரேட் பண்ணும்போது அது ஒரு தனி இதுவாக இருக்கும். ஆனால் வந்துட்டு என்ன மாதிரி ஆர்டிஸ்டோட கொலாபரேட் பண்ணும்போதும் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் தரும். நம்மளுமே ஏதாவது அவங்கள இன்ஸ்பயர் பண்ணுவோம், அவங்களுமே நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு கொலாபரேஷனும் க்யூட்டாக இருக்கும். ஸோ நிறையா பேரோட ஒர்க் பண்ணணும், லைக் இசையால் இணையணும், அந்த மாதிரி இணையெல்லாம் வேணாம். ஆனால் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வைப் கிரியேட் பண்ண ஒரு லைக் தெரியல எப்படி சொல்றதுன்னு. இசை எவ்வளோ மக்களை வந்து இணைக்குது நம்ம லைக் தெரியும் இல்லையா, அந்த மாதிரி ஈவன் வித்தின் மியூசிஷியன்ஸ் அந்த ஒரு பாண்ட் கிரியேட் ஆகணும், அவ்வளோதான். பட் சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, ஐ வாண்ட் டு ஒர்க் வித் திஸ் பர்சன். அது லைக் தமிழ்னு கூட இல்லை, யூ கேன் இப்போ இண்டிபெண்டன்ஸ் மியூசிக் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்த நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, இன் ஒன் ஆர் தி அதர் ஆஸ்பெக்ட். அது யாரா இருந்திருக்காங்க? எல்லாருமே சொல்லக்கூடாது, நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே நான் சொல்லல, நிறைய பேர் இருக்காங்க. அதனாலதான். ஆனா லைக் டு பி ரியலி ஆனஸ்ட், என்னோட ட்ரீம் கொலாபரேஷன்ஸ்லாம் இப்போ ஸ்லோலி
மெட்டீரியலைஸ் ஆயிட்டு இருக்குன்னு தான் நான் சொல்வேன். இண்டிபெண்ட் சீனை பொறுத்த வரைக்கும் நான் யாரோடலாம் வாவ் செமையா பண்றாங்கப்பா அப்படின்றவங்கலாம் இப்போ ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு. ரிவீல் பண்ணி கெடுத்துக்க விரும்பல. கெடுத்துக்கன்னா ஒன்றும் கேடலாம் ஆகாது. ஆனா நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ சூன் அந்த இதெல்லாம் வரும். அந்த அப்புறம் என்னங்க நான் அது வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டா போடணும்ல. அது இப்போ நான் சொல்லிட்டேன். சரி நான் ட்ரீமா நான் சொல்றேன். எனக்கு ஆப்வியஸ்லி நான் சின்ன வயசுல இருந்து நிறைய பாட்டு கேட்டது வந்து ஆக்சுவலி ஹாரிஸ் ஜெயராஜ் சாரோடது. ஸோ அவரோட ஒர்க் பண்ணும். அவர் இப்போ பேக் டு இண்டஸ்ட்ரி லைக் இப்போதான் ஹி ஸ்டார்டட் கம்மிங். ஸோ கண்டிப்பா லைக் அது ஒரு ட்ரை பண்ணணும். அப்புறம் ஏஆர் ரஹ்மான் சார் ஆப்வியஸ்லி அது லைக் அது நான் நெகோஷியபிள். எல்லாருக்குமே பண்ண ஆசை இருக்கும். அனிருத் சார், இளையராஜா சார் எல்லாருக்கூடயும் ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நல்லா தான் இருக்கும். ஆப்வியஸ்லி எல்லாம் ஒரு நப்பாசை தான். ஜாலியாக பண்ணலாம். ஜாலியாக பண்ணலாம். பட் இந்த மாதிரி ஒரு சாங் பாடணும்னு ஆசை இருக்குன்னா என்ன விதமான ஒரு சாங்காக இருக்கும்? லைக் தேர் ஆர் சோ மெனி டிஃபரன்சஸ் இன் எனக்கு தெரியாது. நான் ஜஸ்ட் கியூரியாசிட்டியில கேட்குறேன். இந்த ஜானர்ல பாடணும்னு ஆசையா இருக்கு. பட் மேபி நம்ம வாய்ஸுக்கு அது வருமா அந்த மாதிரி ஒரு டவுட் அப்படி இருக்கா? நான் சொன்ன மாதிரி சின்ன வயசுல எனக்கு வந்து தமிழ் சாங்ஸ் கேட்கும் போது என்னால அந்த பிச் எட்ட முடியாததுனால நான் கொஞ்சம் நிறைய டிஸ்கரேஜ் ஆயிருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு ஆக்சசிபிளா இருந்த சாங்ஸ்ன்னு பார்த்தா ரொம்ப கம்மியான சாங்ஸ் தான். என்னால பாட முடிஞ்ச சாங்ஸ்ன்னு பார்த்தா என்னோட பிச்சுக்கு. ஏன்னா இப்போ ஒரு பாட்டு கேட்கும் போது நம்ம அந்த பிச்சில் தான் பாடணும். அதுக்கப்புறம் இப்போ கிட்டார் வச்சு நான் வாசிக்க ஆரம்பிச்சேன்னா என்னோட பிச்சுக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றி வாசிச்சுப்பேன். அப்போ சின்ன வயசுல எனக்கு அதெல்லாம் கிடையாது. என்கிட்ட இருந்தது ஒரு ரேடியோ. அதே அந்த பாட்டு கேட்டுட்டு அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நான் ஒரு 11th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிக்கும் போது தான் இங்கிலீஷ் சாங்ஸ் கேட்க ஆரம்பிச்சேன். அப்போ வந்துட்டு அது எனக்கு வெரைட்டி ஆஃப் வாய்ஸஸ்ல இருந்தது. அது என்னால் ஈஸியாக லைக் பாட முடிஞ்சுது. அந்த பிச் என்னால் ஈஸியாக பாட முடிஞ்சுது. ஸோ அதனால என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஜாஸ்தியா வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு அந்த ஸ்டைல் ஆஃப் சிங்கிங் பொறுத்த வரைக்கும். ஸோ நான் என்னோட தமிழ் இண்டி சாங்ஸ்ல அதை நான் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துட்டு இருக்கேன்னு சொல்லலாம் கான்ஃபிடென்ட்டா. ஆனா அதே மாதிரி மேபி மியூசிக் டைரக்டர்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் வெஸ்டர்னிஷான சாங்ஸ் பண்ணும்போது என்ன யோசிக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. ஆனா ஐ எம் நாட் ட்ரெயின்ட் இன் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் அண்ட் ஆல். லைக் எல்லாமே கேள்வி ஞானம் தான். ஆனா ஒரு சின்ன ஒரு கிரீடுன்னு சொல்லலாம். லைக் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் வெஸ்டர்னிஷான சாங்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் அப்பப்போ எனக்கு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா பிளேபேக்குக்கும் கிடைக்கும் போது யூ வாண்டட் லைக் ஏதாச்சும் அந்த மாதிரி ஒரு வெஸ்டர்ன் சாங் எங்களுக்காக. தட்டு கெட்டு மனசு தானாக வெடிக்க, மொட்டை வெயில் கூட குளிராக அடிக்க, உச்சந்தல ஏறி உசுரோட உழுக்க, பச்சை இதயத்தை அவன் பத்த வச்சு எரிக்க, கல்லுக்குள்ள அனல பூ போல தெரிச்சான், உள்ளுக்குள்ள நுழைஞ்சு சேர்ந்தே தான் துடிச்சான், கட்டுக்கட்ட ஆசை 100ஆக விதைச்சான், கத்தி மூண கண்ணை வச்சு கண்டபடி கிழிச்சான். சரி லிரிக்ஸ் வர மாட்டேங்குது. பட் யா ஸோ இன்னும் லைக் நான் சொல்ல ஸ்டைல் அந்த மாதிரி கொஞ்சம் வெஸ்டர்னிஷ் ஸ்டைல்ல ட்ரை பண்ணணும்னு ஆசை. உங்க வாய்ஸ் அப்படியே இருக்கு, அப்படியே சூத்திங்கா இருக்கு. சூதிங்கா இருக்கா? ஆமா கொஞ்சம் அழகு. அப்படியா தொண்டை கட்டி வாய்ஸை கூட சூதிங் சொல்றீங்களா? சரி ஓகே தேங்க்யூ. ஸோ இப்போ இந்த ஒரு கெரியர் உங்க இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஸ்டார்ட் ஆகி இப்போ பிளேபேக் போயிட்டு இருக்கு. இந்த கெரியர்ல உங்களுக்கு மறக்க முடியாத ஒரே ஒரு அனுபவம், லைக் அது ரொம்ப சந்தோஷமான அனுபவமா கூட இருக்கலாம், ஆர் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாம உங்களுக்கு எஃபெக்ட் பண்ண ஒரு அனுபவமா கூட இருக்கலாம். அப்படின்னு என்னவா இருக்கும்? நான் சொன்ன மாதிரி நான் சின்ன வயசுல வந்துட்டு ரேடியோவோடய வளர்ந்த ஒரு குழந்தை. ஸோ நான் அவ்வளோ ஓல்டு கிடையாது. ஆனா எங்க வீட்டில் வந்துட்டு நான் கேபிள் பார்த்தா கெட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு கேபிள் போடல. ஸோ கார்ட்டூன்லாம் இல்லை, ஒரே என்டர்டெயின்மெண்ட் எனக்கு ரேடியோ தான். அது எனக்கு இப்போ ஆக்சுவலி நல்ல வேலை அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அந்த பாட்டெல்லாம் கேட்டு தான் இப்போ மேபி அதை இன்ஸ்பயர் ஆகி தான் நம்ம இந்த நிலைமையில இருக்கோமோன்ற மாதிரியும் இருக்கு. ஸோ காத்தாடி வந்து முதல் முறையா ரேடியோவில் போடும்போது அது ஒரு அன்பிலீவபிள் ஃபீல் இருந்தது. நான் சேட்லி அப்போ என்கிட்ட ஒரு ரேடியோ இல்லை கேட்கறதுக்கு. ஆனால் வந்துட்டு ரேடியோ போகும்போது அந்த ஃபோன் வச்சுட்டு உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன். அதுவே வந்துட்டு அன்மேட்சபிளாக இருந்தது. ஏன்னா சின்ன வயசுல கனவு கண்டிருப்போம் அந்த மாதிரி நம்ம பாட்டும். ஏன்னா ஒரு பாட்டு நான் ரேடியோவில் கேட்கும் போதும் இந்த பாட்டு நம்மளால பாட முடியணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து கேட்கல. இந்த பாட்டு நம்ம பாடியிருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நான் ஒரு சிங்கரா தான் அப்பயுமே இமேஜின் பண்ணிட்டு
கேட்பேன் ஒரு பாட்டை. நான் ஒரு கவர் ஆர்டிஸ்டாக வந்து நான் இமேஜின் பண்ணல. நம்ம ஒரு பாட்டு பாடுவோம், அது ஒரு நாள் ரேடியோவில் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும் அப்படின்றத கண்ணு மூடிட்டு இமேஜின் பண்ணிட்டு தான் ஃபுல்லாகவே நான் அந்த இமேஜினேஷனில் தான் நான் வாழ்ந்திருக்கேன் சைல்ட்ஹுட் ஃபுல்லாகவே. அது ஒரு க்யூட்டான எரானே சொல்லலாம். ஸோ அதை தாண்டி இப்போ வந்து நம்ம பாட்டு ரேடியோவில் வருது, நம்ம எழுதியிருக்கோம் இந்த பாட்டை, எல்லாமே நான் இமேஜின் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் நான் எழுதுனதை பற்றிலாம் அப்போ எழுதுனது கிடையாது. சின்ன வயசுல எழுதுனதை பற்றி நான் பெருசாக யோசிச்சது கிடையாது. லிரிக்ஸை அவ்வளோ கவனிச்சது கூட கிடையாது. ஆனால் இதோட பாடல் ஆசிரியராக நம்ம இருந்தால் நம்மளுக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்றது ஏதோ எப்படியோ தோணிருக்கு அந்த ஒரு சின்ன வயசுல. ஸோ நம்ம பாட்டு எழுதியிருக்கோம், நம்ம டியூன் போட்டிருக்கோம், நம்ம பாடியிருக்கோம், அதை வந்து ரேடியோவில் கேட்குது, நம்ம அதை கேட்டுட்ருக்கோம் அப்படிங்கும்போது அது ஒரு அன்மேட்சபிளான ஒரு ஃபீலிங். கண்டிப்பா. ஸோ இப்போ ஒரு இண்டிபெண்ட் மியூசிஷியனா உங்களுக்கு தெரியப்படணுமா, ஆர் ஒரு பிளேபேக் சிங்கரா தெரியப்படணுமா? ரெண்டுமே இல்லை, பட் ஏதாச்சும் ஒரு இதுல கொஞ்சம் கிரீடியா இல்லை எனக்கு இதுதான். கண்டிப்பா அது கஷ்டமான கொஸ்டின் தான் ஆன்சர் பண்ணது. ஆனா ஆக்சுவலா சொல்லப்போனா ஒரு whatever I am trying to do is Subhlashini as a person, like all the things that she wants to do, like அது வந்துட்டு லைக் என்ன ஒரு பர்சனாக பிடிச்சிருந்தா அவங்க என்னோட எல்லா பர்சியூட்ஸ்லையும் அவங்க என்னை சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி தான். இப்போ நாளைக்கு நான் வேற ஏதாவது எனக்கு கற்றுக்கணும்னு எனக்கு ஆர்ட்டில் எல்லாமே கொஞ்சம் பிடிக்கும். டான்ஸ் பிடிக்கும். டான்ஸ்லாம் ஆட மாட்டேன் அவ்வளோலாம் நல்லா. இப்போ கற்றுக்கணும் எனக்கு சின்ன வயசுல மேபி கற்றுக்கிறதுக்கு லைக் ஸ்கூல் போயிட்டு அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு எனக்கு டைம் இல்லாமல் இல்லைனா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம இருந்திருக்கலாம். இப்போ கற்றுக்கலாமா, லைக் எனக்கு ஏஜ் இஸ் நோ பார். ஸோ இப்போ நான் 40 வயசுல திடீர்னு ஆக்டிங் பண்ணணும்னு கூட ஆசை வரும் எனக்கு. ஸோ எல்லாமே எனக்கு பண்ணணும்னு இருக்கு. எனக்கு எல்லாமே பிடிக்கும். எனக்கு ஈவன் டவுன் டு ரைட்டிங் டயலாக்ஸ் கூட எனக்கு ஆசை இருக்கு. எல்லாமே இருக்கு. அதனால நான் பண்ற நிறைய விஷயங்கள் நீங்க என்ன சப்போர்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி தான் லைக் இன்ட்ரெஸ்டிங்காக பண்றேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்ன சப்போர்ட் பண்ணுங்க, அவ்வளோதான். ஸோ எனக்கு இதுதான், நீங்க இண்டிபெண்ட் தான் கேட்கணும், எனக்கு உன்னோட பிளேபேக்கு தான் சப்போர்ட் வேணும், எனக்கு இது மாதிரி தான் நான் வந்து அப்பியர் ஆகணும் அப்படின்ட்டு ரொம்ப ஹார்டாக நான் ட்ரை பண்ணவே இல்லை. இன்ஸ்டாகிராமில் கூட ரேண்டமாக பண்ணிருப்பேன் நான். ஸோ தட் இஸ் வாட் ஐ ஆம். ஸோ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க உங்கள் கான்டென்ட்டை, வெறும் மியூசிக் மட்டும் போடுங்க, பாடி மட்டும் போடுங்க, நீங்கள் நிறையா விஷயங்கள் பண்ணுறீங்க, ரேண்டமாக பண்ணுறீங்க, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. இல்லை எனக்கு அது நான் தானே அது, அவ்வளோதான். எனக்கு அது பிடிச்சிருக்கு, பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ எனக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ, ஃப்யூச்சர்லேயும் எதெல்லாம் பிடிக்குமோ எல்லாமே பண்ணுவேன், எல்லாமே பண்ணுறேன். நீங்கள் அது பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்க, அவ்வளோதான். கண்டிப்பா. சூப்பர். அடுத்தது இன்னொரு போட்டோ நான் பார்த்தது, உங்களுக்கு அவார்ட் கிடைச்சது. அதுல உங்களோட ஸ்மைல் பார்த்தா எவ்வளோ லைக் த ப்ரவுட் ஃபீலிங் தட் யூ ஹேவ் ஆர் த சரியல் ஃபீலிங் தட் யூ ஹேவ். அந்த ஸ்டேஜ் ஏறும்போது, பாட்டு பாடும்போது ஒரு பீதி இருந்துச்சு இல்லையா அந்த ரெக்கார்டிங் சமயத்துல, அந்த ஸ்டேஜ் ஏறும்போது நான் உங்க பேரை அனௌன்ஸ் பண்ணும்போது அது எப்படி இருந்துச்சு? அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் நாமினேஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் அவார்டு ஆல்சோ. ஸோ அதனால நம்ம ஏன்னா இப்போதான் நான் வந்தேன் உள்ள. ஸோ இந்த வருஷம் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பிளேபேக்கில் ஆப்பர்ச்சுனிட்டின்னு கிடச்சிது. அந்த ஃபர்ஸ்ட் சாங்கு இவ்வளோ வைரல் ஆகி எனக்கு அது லைக் அப்போ அந்த அவார்டு கிடைக்கிறது மட்டும் இல்லை, என்னோட மைண்டில் எல்லாமே நம்ம எப்படி ஆரம்பித்தோம், பாடகியாவோன்னே நம்ம நம்பலை, எல்லாமே எனக்கு அந்த ஒரு கையில் கிடைக்கும் போது மை ஹோல் லைஃப் ஃப்ளாஷ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை ஐஸ்ன்னு தான் சொல்ல முடியும். லைக் அவார்ட் ஷோஸ்லாம் பார்த்துருப்போம், வா அவார்ட்லாம் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்து பிரமிச்சு போயிருந்திருப்போம். ஆனால் வந்துட்டு நமக்குன்னு ஒன்று ஃபஸ்ட்டு டைமாக ஒன்று கிடைக்கும் போது அது சரியெல்லாம் ஃபீல் ஆச்சு. எல்லாமே மனசுக்குள்ளே வந்தது. நம்ம லைக் ஒரு வீட்டில் உட்காந்துட்டு கொல்லை பக்கமாக உட்காந்துட்டு கிட்டாரை வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ண கவர்லேருந்து, நம்ம ஃபர்ஸ்ட்டு எழுதின பாட்டுலேருந்து, சின்ன வயசுல வாங்கப்பட்ட அசிங்கத்திலிருந்து எல்லாமே ஞாபகம் வந்தது. ஸோ சரியான ஒரு ஃபீலிங். இப்போ அந்த ஸ்ட்ரகிள்னு சொல்லும்போது வாட் வாஸ் த மேஜர் ஸ்ட்ரகிள் தட் யூ ஃபேஸ்ட்? ஒன்றும் இல்லை, லைக் சின்ன வயசுல லைக் பாடும்போது என்னோட வாய்ஸ் கேட்டால் யாருமே ஓகே இவங்க ஒரு சிங்கர்ன்ற மாதிரி ஒரு வாய்ஸ் இல்லை. ஆக்சுவலி நான் இப்போ எப்படி பேசுகிறேனோ, என் பேசுகிற வாய்ஸ் கேட்டால் வந்துட்டு கனமாக இருக்குது அப்படின்னு, என்னோட வாய்ஸ் கேட்டு யாருமே செம்ம வாய்ஸ்ன்னு சொன்னதே இல்லை சின்ன வயசுல. லைக் என்னன்னா ஓகே நல்லா பாடுறான்னு கூட சில பேர் சொல்லியிருக்காங்களே தவிர்த்து செம்ம வாய்ஸு, செம்மையாக இருக்கும் வாய்ஸு அப்படின்ற மாதிரிலாம் யாருமே சொன்னது இல்லை. அது என்னவோ ஒரு இன்செக்யூரிட்டி இருந்துகிட்டே இருந்திருக்கு எனக்கு சின்ன வயசில். நம்ம வாய்ஸ் வந்து அவ்வளோ இல்லை, நம்ம வாய்ஸ் வந்துட்டு
அவ்வளோ நல்லா இல்லை. ஸோ நம்ம மற்ற விஷயத்த வச்சு நம்ம ஈடேற்றணும் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்துட்டு சின்ன வயசுல வந்துட்டு இருந்திருக்கேன். இப்போ வந்துட்டு உங்க வாய்ஸ் யூனிக்கா இருக்கு, உங்க வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போது இப்போ வரைக்குமே என்னால் என்ன என் வாய்ஸை பத்தி பேசுறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் மேஜர்லி லைக் அவ்வளோதான். பெரிய ஸ்ட்ரகிள்லாம் ஒன்றும் இல்லை. நான் மாட்டு ஜாலியாக பாடிட்டு இருப்பேன். எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை. எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் உட்காந்து வீட்டில் உட்காந்து பாடிட்டு இருப்பேன். அவ்வளோதான். சூப்பர்லா சார். அப்போ அப்பா அம்மாக்கு எப்படி இருந்துச்சு அந்த ஒரு அவார்ட் வாங்குற அந்த மூமெண்ட்? ஹவு டிட் தே ஃபீல்? அம்மாக்கு வீட்டில் கொண்டு போய் அவார்டு கொடுத்தோன்னு கனமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாலுமே இப்போ ஏதாவது ஒரு காலேஜ்ல வந்துட்டு சீஃப் கெஸ்டா போகல, அந்த ஒரு பிளாக்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாமே எங்க அம்மா வந்துட்டு பத்திரமா வாவ் நல்லா இருக்குடி, நல்லா எல்லாமே மரத்துல பண்ணிருக்காங்க. ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் அம்மா எப்படி யோசிப்பாங்க, மரத்துல கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் வாங்கி வைப்பாங்க எல்லாமே. அது எல்லாமே அவங்க ஸ்பெஷலா கன்சிடர் பண்ணி வச்சுக்கிட்டது தான். ஸோ ஃபர்ஸ்ட் அவார்டு நல்லா இல்லடி மூஞ்சி சைஸுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நிஜமாலே அது என் மூஞ்சி சைஸுக்கு இருந்தது. அதெல்லாம் வந்துட்டு லைக் அவங்க வெளிக்காட்டிக்கலனாலுமே தெரியும் லைக் அவங்க எவ்வளோ ஸ்பெஷலாக அதை வந்து உணர்றாங்கன்னு சொல்லிட்டு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின், உங்களுக்கு டுவெட் பாடுறதா இருந்தா யார் கூட பாடணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்கு? ஒரு அன்கன்வென்ஷனல் பேரிங்கே சொல்லலாம். எனக்கு இப்போ அசல் கோளாறு என்ன பாட்டு பண்ணாலுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அவர் ரேப் பண்ணிட்டோம், நான் வந்து கொஞ்சம் மெலோடியஸா உள்ள வந்து அப்படின்ற மாதிரி. இல்லைன்னா அவருக்கு கற்றுக் கொடுத்தாருன்னா நானும் ட்ரை பண்றேன். அந்த மாதிரி லைக் பவர்ஃபுல்லான ஒரு என்ட்ரி, அந்த மாதிரி எனக்கு அது ஒரு ட்ரீம். வெரைட்டியான காம்பினேஷன் தான். நல்லா இருக்குல்ல? அந்த மாதிரிதான் அவர் எனக்கு எல்லா பாட்டுமே வைப்பு தான் அவருது. ஸோ அதனால அந்த காம்போல ஒன்று ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஓகே டன். எங்களுக்காக லாஸ்ட்டாக ஏதாச்சும் ஒரு சாங் பாடிட்டு நம்ம முடிச்சிடலாம். ஓகே. ஆக்சுவலி காத்தாடி வந்த புதுசுல வந்த பாட்டு தான் அது, கண்ட கனவுன்னு ஒரு பாட்டு. அதை வந்துட்டு எல்லாரும் இதுக்கு அப்படியே காத்தாடி பார்த்து இது பண்ணியிருக்காங்க, டேய் நான் தானே பண்ணேன் இந்த பாட்டு அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அந்த பாட்டு நான் பாடு. முத நாள் மணியா அடிக்கும், நியூஸ் போட்டாலும் பாட்டா கேக்கும், போக போக தானே உயிர் எடுக்கும், கால வரும் கழுத்தருக்கும், நான் கண்ட கனவெல்லாம் கண்ட நனவா மாறும், கை கொடுக்க சொன்னா கையறுத்து கொடுத்த நீயும், நான் கண்ட கனவெல்லாம் கண்ட நனவா மாறும், கை கொடுக்க சொன்னா கையறுத்து கொடுத்த நீயும். ஏ சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் இன்டர்வியூ, நல்ல கான்வர்சேஷன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ஒர்க்ஸ். உங்க ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே நடக்கட்டும். எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.